சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே அழகான ஒரு ஓய்வு நாளை மறுபடியும் நமக்கு கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் முதல் வாரத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறதன்படி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதற்காக, இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்துவதற்காக அவருடைய பாதத்திலே நாம் சேர்வதற்கு வந்திருக்கிறோம், துதிப்பதற்கு வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம், அவரை கனப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் இத்தனை மாதங்கள் நம்மை காத்தார். இனியும் காப்பது அதிகமான நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நம்பிக்கையோடு தான் இந்த ஆராதனையை நான் துவங்குகிறேன். நம்பிக்கையோடு தான் இந்த ஊழியத்தை உங்கள் அநேகருடைய உதவியோடு செய்கிறோம். கர்த்தர் மிக அழகாக இத்தனை மாதங்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட நாம் அடியெடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை நடத்த போகிறார். இந்த அழகான காலை பொழுதிலே அழகான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக வரவேற்பதிலே, வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிறவங்க யாரும் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வழிநடத்துதலை ருசிக்காமல் போவதில்லை. ஏன் அப்படி விசுவாசத்தோடு சொல்றேன்? அழகாய் சொல்கிறது, எங்கே என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன், வாசம் பண்ணுவேன், உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் அநேகராய் கூடி ஜெபிக்கிறோம். ஆகையினால் நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இடைப்பட்ட தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட நம் மத்தியிலே இடைப்பட போகிறார். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இன்றி அணுவேதும் அசையாது என்று சொல்கிறதன்படி இப்பொழுதும் கூட அவருடைய துணையோடு அவரை உயர்த்தும்படியாய், அவரை தோத்தரிக்கும்படியாய், அவரை புகழ்ந்து பாடும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவருக்கு பிரியமான தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வாழ்வு தருகிற ஜீவ வசனமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இருக்கிறவைகளை இல்லாதவைகள் போல் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அலங்கரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல கடவுளே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சொன்னது மாத்திரமல்ல, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே நீர் சுமையான பாதைகளிலே எங்களை நடத்துகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, அப்படியே இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் நடத்த போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஆராதனையை ஆண்டவரே உலகமெங்கிலும் அநேக ஜனங்கள் பார்க்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டு சேர்ப்பதற்காக என்னோடு உதவி செய்வதற்கு அதிகாலையிலே ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரர் சகோதரிமார்களையும் கூட உம்முடைய கரத்திலே கொடுத்து உமக்கு ஆண்டவரே தோத்திர பலிகளை நாங்கள் அவர்களோடு இணைந்து ஏறெடுக்கிறோம். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்.
உடைய காயப்பட்ட கரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கனிவாய் நீர் எங்களை உசாரித்துக் கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எத்தனை இன்னல்கள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியாமல் இருக்கிறபடினாலே தகப்பனே, நீர் எங்களோடும் எங்கள் ஊழியத்தோடும் எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் ஆலயத்தோடும் இருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, நீர் நித்தம் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எலும்புகள் நினமுள்ளவைகளாக ஆண்டவரே நீர் மாற்றுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இத்தனை மாதங்களும் இத்தனை வாரங்களும் இத்தனை நாட்களும் இந்த மணி நேரம் இந்த மணி நொடி வரைக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவன் ஆண்டவரே நல்ல உறைவிடம் உடை கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆலயங்களை தூரத்திலிருந்து பார்க்கிற தாங்குகிற அத்தனை குடும்பங்களுக்காய் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவராக இருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். நீர் தாங்குகிறவராக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். நீர் தப்புவிக்கிறவராக இருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரம். இன்றும் கூட நடத்துகிற தெய்வமாக இருக்க போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜாவே, படைத்தவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசன்னா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உடைய திருச்சமூகத்திலே உடைய திருப்பீடத்திலே மறுபடியும் உடைய ரத்தம் கொண்டு கழுவி எங்களை நிற்க வைத்திருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. எந்த அளவேனும் எங்களுக்கு தகுதி இல்லை. தப்பித்திருந்த ஆடுகள், துரோகம் செய்த ஆடுகளாக இருக்கிறோம். நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார் என்பதன்படி நேசித்து ஆண்டவரே, தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இருந்தாலும் எந்த வேலையிலும் தூக்கி சுமக்கிற தேவனாக இருந்து இத்தனை நாட்கள் தூக்கி சுமந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்காக எம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வருகிற பிள்ளைகளை குறித்த நேரத்தில் நீங்க கொண்டு வந்து சேருங்க. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டு துதிக்க ஸ்தோத்திரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. சமையலை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய வார்த்தையினால் நீங்க திருப்தியாக்கி அனுப்புங்க. ஆண்டவரே, நீர் எப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாளில் பாடுகிற பாடல்களோடு கூட இருங்க, சொல்லுகிற ஜெப விண்ணப்பங்களோடு கூட இருங்க, தியானிக்கிற சங்கீத பகுதியோடு கூட இருங்க. பேசுகிறது நான் அல்ல என்று சொல்லும்படி, தேவனே இங்கு அசைவாடும்படி அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நேர்த்தியாய் மின்சாரங்கள், நேர்த்தியாய் நெட்டுகள், நேர்த்தியாக பிள்ளைகள் இதில் பணியாற்ற நீங்க கிருபை செய்யுங்க. இம்மட்டுமாய் அப்படியே நம்முடைய மகிமை பிரசன்னத்தினால் நிறைத்திருக்கிற ஆண்டவர், இடைபெற்றிருக்கிற ஆண்டவர், இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், முடிவு பரியந்தம் கூட இரு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.
இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஒரு பழைய பாடல், ஒரு புதிய பாடல் அல்ல, பழைய பாடல். ஆனால் நல்ல ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. நாம் தெரிந்தவங்க சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தெரியாதவங்க என்னோடு சேர்ந்து ஒரு முறை பாடும்போது கவனித்து பாட அன்போடு கூட கேட்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். படுமா? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. சொல்லுங்க. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. அல்லேலூயா. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலை வழி திறந்த சீயோன் நாயகரே. அல்லேலூயா. செங்கடலின் வழி பிறந்த சீயோன் நாயகரே. இன்னொரு முறை பாடுமா? செங்கடலின் வழி திறந்த சீயோன் நாயகரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரன் அழித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரன் அழித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் பாடுங்க. யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உண்மை பண். பாடுங்க. பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உண்மை பண். கலங்காதே மனம் தீயங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. அல்லேலூயா. கலங்காதே மனம் தீயங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. அதனால இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிடவே வேண்டாம். ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனாள் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு?
இஸ்ரவேலர். கரெக்டாக பாருங்க, இந்த பொண்ணு சொன்னதை பற்றி உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளவு வேத அறிவு அப்படிங்கிறது கிடையாது. இப்போதான் ஞானஸ்தானத்துக்கு கூட ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறாங்க. ஆனால் பட்டுன்னு என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாம் யாரு? இஸ்ரவேலர். அந்த இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கு பயம் என்ன தேவையில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் நமக்கு என்ன வருது வாழ்க்கையில், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது, ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஏது நடக்குமோ. ஆனால் வேதத்தில் அதிகமாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் எதுதான்? பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இந்த இஸ்ரவேலை பார்த்து பாடின பாட்டுகள் நிறைய இருக்கு. இன்னொரு பாட்டு பாடிருக்கலாம், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. எத்தனையோ பாட்டு. ஆனா நமக்கு இன்னும் பயம்தான் என்ன செய்யல, போகல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பயம் என்ன செய்யாது, இருக்காது. எனக்கு எப்பவுமே அந்த நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் எப்பவுமே இந்த ஊழியத்தோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது வரைக்கும் எந்த குறை இல்லாம கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு இப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது, அவரை நான் பாடுவேன், அவரை நான் துதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இப்பவும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகமே என்கிறதான ஒரு அழகான பாடலை பாட போறோம். பயம் நீங்கி உங்களுக்குள்ளே தேவ ஆவி வரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையிலே சுகம், எங்க வாழ்க்கையிலே மதுரம், எங்க வாழ்க்கையிலே சுகம், எங்க வாழ்க்கையிலே மதுரம், எங்க வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். அதனால ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். இன்னொரு முறை, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், இங்க கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். பாடுனா மாறும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். ஆமென். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். ஆமென். தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும்.
ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. அவரு ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. அதனால கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். ஆமா ஆமா, எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில எல்லாமே இந்த உலகத்துல என்ன செஞ்சுச்சு? உண்டானது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், செங்கடல் ரெண்டாய் பிரித்தது. அதனால தானே பாடுறோம், செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு என்ன செஞ்சுச்சு? சொல்லுங்க, என்ன செஞ்சுச்சு? பின்னோக்கி சென்றதையா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். எதுல நடக்கும்? எதுல நடக்கும்? அவருடைய வார்த்தையில நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய சேர்ச் கட்டினது எதனால? அவருடைய வார்த்தையினால. எவ்வளவு அழகா ஃபேன் வசதியோட உட்கார்ந்து இருக்கிறோமே, எதனால? அவருடைய வார்த்தையில. நல்ல ஸ்பீக்கர்ல நீங்க சத்தத்தை கேட்குறீங்க, ஆன்லைன்ல பாக்குறீங்க, டிவியில வருது. எதனால? அவர் வார்த்தையில் தொடப்பட்டு கொடுக்குறீங்க, அழகாய் நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப உங்க வாழ்க்கையில செழிப்பு வரணுமா? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணுமா? என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வீட்டுக்கார்ட்ட இருந்து பச்சை கொடி சிக்னல் வரணும்னா என்ன சொல்றேன்? ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும் அந்த மனுஷன். ஒத்த வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும் அந்த மனுஷன். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனையும் பலனையும் நமக்கு புதிய கிருபையும் கொடுத்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் என்னை பத்தி எனக்கு இன்னும் எத்தனை தடவை வேணாலும் சொல்வேன், எதுவும் இல்லை என்னிடத்தில், என் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. இப்பொழுதோ என் ஜனங்கள் கொடுக்கின்ற காணிக்கையினால் இந்த ஊழியத்தில் எல்லாம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு கேட்கணும். சரி, போகட்டும். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாட்டு, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஏன்னா நான் மட்டுமே பாடுற பாட்டை பாடினா என்ன பாஸ்டர் ஏதோ பாடுறாரு, கையை தட்டிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போவோம், அப்படி தானேங்க? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நல்ல பாட்டு. அல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடை
அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வி. ஆமென். இறுதி வரை நீ நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லாரும் வாயை திறந்து அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு உடைந்த என்னை பாதுகாக்கிறீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு உடைந்த என்னை பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் விடுவிக்கின்றீர், அனைத்து நின்றும் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்ல பாட்டு. அதுல கடைசியா ஒரு வரி பாடுவாங்க, உண்மையாய் தேடும். அந்த 3ஆம் ஸ்டான்ஸால எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, உண்மையாய் தேடும் யாவருக்கும் ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஆமென். நல்ல பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அதுல 2ஆவது ஸ்டான்ஸால எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒன்று இருக்கு, உடைந்த நொந்த உள்ளத்தோடு இருந்த உடைந்த என்னை நீ என்ன செய்றீங்க? பாதுகாக்கிறாராம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக துன்பங்கள், அநேக துன்பங்கள். கணக்கு போட்டு பார்க்க முடியுமா துன்பங்களை? சொல்லுங்க, கணக்கு போட்டு பார்க்க முடியுமா?
பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசு இருக்கும். இங்கே உட்காந்துருக்கிறவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவங்களும் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட இருக்கிறீங்க, இங்கே இருக்கீங்க தானே? அல்லேலூயா. வயசானவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு அநேக துன்பங்கள், அதான் பாடுறோம், அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் உன்னை என்ன செய்வாராம்? விடுதலை தருகிறார், பாதுகாக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எந்த மனுஷனுமே பாதுகாப்பு நமக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா யாராலையுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதை எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் அவருடைய ஞானத்துக்கு முன்பதாக கணிக்க முடியாது. சில நாளைக்கு முன்னாடி சில ஊர்களில் ரொம்ப தீவிரம், ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் சொன்ன 3 நாளுமே மழை பெய்யல. அடுத்த 2 நாள் கழிச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பகுதியவே என்ன செய்தது? புரட்டி போட்டது. அப்போ யாருடைய கரத்தில் இருக்கிறது? எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை நம்ம தேடி பாடி அநேக துன்பங்கள் வந்தாலும் என்னை அனைத்திலிருந்து விடுதலை ஆக்குவீங்க நம்பிக்கையோட பாடும்போது தான் நீங்க எப்படி இருப்பீங்க? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கடந்த மாதத்தில் 16ஆம் தேதி ஒரு சின்ன பிரச்சனை. நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம், கடைசியாக இந்த சர்ச்சுக்கு இடையூறு வரக்கூடாத அளவுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த காசு என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை. நான் 10 நாள் டைம் கேட்டேன். பக்கத்தில் எனக்கு அருமையான சகோதரர் தேவராஜ் ஐயா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மோசஸுக்காக இந்த பிரச்சனையை இப்பயே நான் முடிக்க விரும்புகிறேன், ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு 50,000 ரூபாய் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இது எங்க எப்படி கிடைக்கும்னா, அநேக துன்பங்கள் வரும்போதும் நாம் என்ன செய்யணும்? அவரை சார்ந்து இருக்கணும். அந்த பிரச்சனைக்கு நான் போகும்போது கூட இங்கே நின்று ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். இந்த பீடத்தில் நின்று ஜெபம் பண்ணிட்டு போனேன். என் கூடவே வந்து என்னை அவமானம் அடையாதபடிக்கு காத்த தேவன் அதை திரும்ப கொடுக்கவும் உதவி செய்தார். உங்களை போன அநேகரை கொடுத்து நீங்க ரிசீவ் பண்ணணும், உள்ள ஏற்றுக்கொள்ளணும். மனதார ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில அவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன் என்றால் பிரகாசம் வரும். இந்த காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தொடர்ந்து தேவன் நம்மை நடத்த துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமாக அல்பாவும் மேகாவுமாக சேருபீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற பரிசுத்தராக உன்னதராக உயர்ந்தவராக இந்த பாடல் வேளையிலே எங்கள் மத்தியில் இடைப்பட்டீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், குற்றமுள்ளவர்கள் தான். ஆனாலும் இந்த ஆலயத்தை எங்களுக்காய் கொடுத்தீர், இந்த ஆராதனை எங்களுக்காய் கொடுத்தீர், இந்த நாளை எங்களுக்காய் கொடுத்தீர். தொடர்ந்து மீதியான வேளையிலும் உம்முடைய கரத்தம் எங்களோடு கூட இருந்து, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு பகுதியை நடத்த நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அழகான சங்கீதம், 9வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சங்கீதம் தான், ஏன்னா 20 வசனம் வரைக்கும் இருக்கிறது. மகள் எப்பவும் போல வாசிக்க கேட்போம். தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான குடும்பத்தார்களே, விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் இந்த சங்கீதத்தை குறித்து வைத்துக்கொண்டு எங்களோடு சேர்ந்து தியானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல நம்மை நடத்தும். சில சத்தியங்கள் தான் கேட்ட சத்தியங்களாக தான் இருக்கும் நான் பேசுறது கூட உங்களுக்கு. ஆனா அந்த நாள்ல அது புதிய கோணத்தை நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. சரி, போகட்டும். இந்த நாளிலும் கூட வாசிக்க கேட்போம். 9வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன்.
உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறீர். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர்தாம் செய்த நியாய தீர்ப்பினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையினால் சிக்கிக்கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நகரத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடிக்கு செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவார்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் கவனித்து பார்க்கும்போது நம்மை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை 3 வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அடைக்கலமானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாகவே சிறுமைப்பட்டவர்களை எத்தனையோ மதம், எத்தனையோ இனம், எத்தனையோ கடவுள் என்று சொல்லிக் கொண்டாலும் என்னால் பகிரங்கமாய் சொல்ல முடியும், சாட்சியாய் சொல்ல முடியும், முதல் அடைக்கலம் கொடுக்கிறது கிறிஸ்தவ நிறுவனங்களும் கிறிஸ்தவ திருச்சபைகளும் கிறிஸ்தவ பிள்ளைகளுமே இருப்பார்கள். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுகிறவர்கள். ஏன்னா அவங்க கர்த்தரால் வழி நடத்தப்பட்டிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கும் போது சிறுமைப்பட்டவர்களை நினைக்கிறவர்களை இருப்பார்கள். அல்லேலூயா. அதே 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சிறுமைப்பட்டவர்களை தேவன் என்றைக்கும் மறப்பதில்லை. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே 18வது வசனத்துல என்னப்பா சொல்லி இருக்குது? சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஆமென் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்க இன்னைக்கு சிறுமைப்பட்டிருக்கிறீங்க நினைக்கிறத விட எனக்கு அடைக்கலம், என்னை மறக்காதவர் ஒருவர் இருக்கிறார், நான் நம்புகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பேருடைய சிறுமை மாறி இருக்கிறது என்று சாட்சிகளை கேட்க வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன சிறுமைகளை அனுபவித்தாலும் அதை இப்பொழுதே மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு பக்தன் கூட பாடினா நமக்கும் தெரியும் வசனத்துல, அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனுஷன் என்ன செய்வான்? ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், ஒருவனுக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆதரவு தேவைப்படுகிறது என்றால் நம்மை விட்டு கடந்து போவார்கள், மறைந்து போவார்கள், அடுத்த இடத்துல சுற்றி போய் விடுவார்கள். ஆனால் என் தேவன் குத்துயிரும் கொலை உயிருமாய் கிடந்தால் கூட, குஷ்ட ரோகியாய் கிடந்தால் கூட, வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் தன்னை அழித்தால் கூட அவள் சிறுமையும் நீங்கும்படி, அவன் சிறுமையும் நீங்கும்படி அவனை மறக்காத தேவனாக இருப்பார். கரங்களை தட்டி ஆமென்.
எனக்கு தெரியும் என்னுடைய சிறுமை எத்தனை நேரங்களில் அவர் மாற்றி இருக்கிறார் என்று. ஏன், ஒரு சில பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுக்கும் சொல்ல முடியும், என் ஆண்டவர் மட்டும் என் சிறுமையை மாத்தலைனா இப்ப நான் தொலைக்காட்சிக்கு முன்னாடி பார்க்க முடியாது, சபையில நின்று கை தட்ட முடியாதுன்னு சொல்ல உங்க வாய் வருது, ஆனா சொல்ல பயப்படுறீங்க. சொல்லுங்க, இப்போ சிறுமைப்பட்டிருக்கிற என்னை அவர் என்றைக்கு மறப்பதில்லை. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தான் கூட சொல்றாங்க, கவர்மெண்ட்ல கூட சொல்றாங்க, கிறிஸ்டியானிட்டி என்றால் சிறுபான்மை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுபான்மை இன்றைக்கு தேவனுடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிறபடினாலும், தேவனுடைய பராமரிப்புக்குள் இருக்கிறபடினால், தேவனுடைய நம்பிக்கையிலே வைத்திருக்கிறபடினால் இன்னைக்கு அந்த கிறிஸ்தவம் வளர்கிறது, வாழ்கிறது, தலைக்கிறது, செழிக்கிறது. எழுப்புதல் தீ இன்னும் போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆலயத்தில் நிற்கிற, இந்த ஆலயத்தை பார்க்கிற உங்கள் சிறுமைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களையும் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். நம்பிக்கையோடு கடந்து போங்கள், தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் கூட நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் சிறுமையிலே அடைக்கலமாக, எங்கள் சிறுமையிலே மறவாதவராக, எங்கள் சிறுமையிலே நம்பிக்கையாக இருக்கிற தேவன், இந்த நாள் வரைக்கும் இந்த ஆலயத்தை சிறுமையான நேரங்களில் நடத்தி இருக்கிறீர், என்னை சிறுமையான நேரங்களில் நடத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை சிறுமையான நேரத்தில் நடத்தி இருக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறதை கேட்டு எத்தனையோ பேருடைய சிறுமையை மாற்றி இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய கரத்தில் இதை பார்க்கிற, சபையில நின்று கொண்டிருக்கிற, வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய சிறுமைக்காய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று, கனிவாய் விசாரிக்க வேண்டும் என்று, நீர் பராமரிப்பு கொடுக்க வேண்டும் என்று, பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் தாங்கினவர், இம்மட்டும் எங்கள் சிறுமைகளை கண்ணோக்கி பார்த்த கிறிஸ்து தொடர்ந்து கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம்? ஆமென், சந்தோஷம். ஆனா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறத கர்த்தர் பார்க்க மாட்டாரு. உங்க இருதயம் வாஞ்சியோடு இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, அதை கர்த்தர் பார்ப்பாரு. அல்லேலூயா. உண்மையாங்க, நம்ம நிலைமைகளை மனுஷன் பார்த்து பரியாசம் பண்ணுவான், ஆனா தேவன் எப்பவுமே யாருடைய நிலைகளையும் பார்த்து பரியாசம் பண்ண மாட்டார். ஆகையினாலே இப்பொழுதும் பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். ஆன்லைன் ஊடாக காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள், எங்களுடைய நம்பர் உங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லை என்றால் 9360383940 என்ற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் காணிக்கைகளை செலுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தெய்வம் இதய தெய்வம் இரக்கத்தின் சிகரம். எனது தெய்வம் இதய தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னம்.
நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அணைத்து செல்பவரே, பசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். காணிக்கைக்காக நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு பிள்ளை ஜெனிஃபர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். இந்த நாளிலே நம்ம ஆலயத்தில் கொடுக்கிற ஒரு சிறு காணிக்கைகளை மட்டும் நாம் வைத்து இந்த ஊழியத்தை நடத்த முடியாது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட நாம் 14,000 சில்லறை ரூபாய் நாம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா 18%. ஆனால் தடையில்லாமல் தேவன் நடத்துகிறார் என்றால் அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிறாங்க. அத்தனை பேரையும் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். இப்பொழுது மகள் ஜெபிக்க கேட்கலாம். சோசரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. எங்களை பாடல் வேலையிலே நீர் பரிசுத்தமாக எங்களை வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்க வைத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா உமக்காக கொடுத்த இந்த காணிக்கை நீர் கொடுத்ததில் அதில் ஒரு சிறு பங்கை அப்பா எங்கள் மூலமாய் நீர் கொடுக்க வைத்தீர். உமக்கு கோடான கோடி நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா சபையை தாங்குகிற வெளியிலிருந்து ஆன்லைன் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு கையையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் அநேக ஜனங்களை நீர் பாரப்படுத்தும் ஏசப்பா. சபையை இன்னும் வளர செய்ய அவர்களுடைய காணிக்கைகளை தர நீர் கிருபைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் மாத்திரம் வெளிப்படும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஆசீர்வதியும். பல மடங்கு நீர் அப்பா அவங்க கொடுத்த 1 மடங்குக்கு நீர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் மாத்திரம் வெளிப்படும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இந்த நல்ல காலை பொழுதிலும் தேவனுடைய சபையில் வந்திருக்கிற உங்களையும் தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்களையும் எங்கள் சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் மற்றும் சல்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பாக வரவேற்பதிலும் வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து இந்த ஆராதனைக்குள்ளாக அடுத்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்ல உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் ஆலயத்தில் இருக்கிறவர்களும் தொலைக்காட்சியில் ரெகுலராய் பார்க்கிறவர்களும் தாங்குகிறீர்கள். இதை புதிய நபர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதிகமான தேவைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைங்கள்லாம் வருஷங்களும் நாட்களும் போக போக சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைகளாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட நம்முடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக பருவங்களை அடையும்படி கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார். அதே போல கடந்த வாரத்துக்கு முந்தின நாட்களிலும் கூட நம்முடைய பார்வையற்ற சகோதரருடைய மகள் கிரீதனுடைய மகள் விகாசினி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடையும்படி கிருபை செய்தார். அந்த பிள்ளைக்கும் தகப்பன் கிடையாது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கான தேவைகள் நமக்கு அதிகமாகிக்கொண்டே என்ன செய்கிறது, வருகிறது. ஆகையினால் நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து
மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சபையின் ஆராதனைகள், அனைத்து ஆராதனைகளும் எம்முடைய யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலிலே இருக்கிறது. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கட்டாயமாக தயவு செய்து ஷேர் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல ஃபோட்டோ வந்தால் அதை நம்ம என்ன செய்கிறோம், ஷேர் பண்ணுறோம். ஒரு வீடியோ வந்தால் அதை என்ன செய்கிறோம், ஷேர் பண்ணுறோம். அப்போ அந்த ஆராதனை என்ன செய்யலாம், நீங்கள் நல்ல செய்திகள் அநேகம், பாடல்கள் அநேகம் போடுறோம், அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற இந்த ஆராதனையை மதுரை பகுதியில் வந்து நாங்கள் கலந்து கொள்ளலாமா என்றால் நிச்சயமாக உங்களை அன்போடு நான் வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த நேரம் என்றாலும் என்னுடைய தொலைபேசி 9360383940 நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் உங்களுடைய ஜெப குறிப்புக்கோ காணிக்கைக்கோ அல்லது வருவதற்கோ நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு ஒரே நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதில் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயமானது மதுரையிலே எய்ப்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறம் தோப்பூர் அருகிலே தென்பலஞ்சி என்று சொல்வாருங்க. 2 பகுதி இருக்கு, 2 வழி இருக்கு எங்களுக்கு. ஆகையினாலே நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி, புதன்கிழமை ஆராதனை 12 மணி, வெள்ளிக்கிழமை ஆராதனை 12 மணி, மாதந்தோறும் வாக்குத்தத்த கூட்டம் மாலை 6:30 மணிக்கு, மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் போன்ற அநேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். வருகிற 1.5 மாதத்துக்குள்ளாக நாம என்ன கொண்டாட போறோம்? நல்ல சத்தமாத்தான் சொல்லுங்களேன். ஆமென். கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம். அது என்னைக்கு நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னா, இந்த ஊழியம் ஆரம்பித்த நாட்கள், இந்த ஊழியத்திற்கு சால்வேஷன் ஆஃப் இந்தியா என்று பெயர் கிடைத்த நாட்கள். ஆகையினாலே இந்த திருச்சபை திறந்த நாளும் அதே டிசம்பர் 21. ஆகையினால் இந்த ஆண்டும் தேவனுடைய கிருபையினால் உங்கள் அநேகருடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் ஜெபத்தினால் கொண்டாடுவதற்கு தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் காலையிலே சபை நாள் விழாவாக மாலை 3 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு புதுச்சூரங்குடி நாடார் மண்டபத்திலே கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாட இருக்கிறோம். இதற்காக உங்கள் காணிக்கையை விட முக்கியம் உங்களுடைய ஜெபம். ஆகையினால் ஜெபித்துக் கொள்ள, இந்த நாளிலிருந்தே நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. அது நம்முடைய யூடியூப் சேனலிலும், மறுநாட்களில் ஜாய் டிவி மற்றும் கிறிஸ்மஸ் நாட்களில் மகிமை டிவி போன்ற நாட்களிலும் ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகையினால் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுபோல முக்கியம், அந்த டிசம்பர் மாதம் வந்துட்டா இன்னொன்று வந்துடும். என்ன வந்துடும்? எக்ஸாம் வந்துடும். அப்படித்தானே? குளிர் வரும். குளிர் இன்னைக்கு எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா மாதமுமே குளிரும் வருது, எல்லா மாதமுமே வெயில் வருது. அதனால் நம்ம தான் இனிமேல் என்ன செய்யணும்? விழிப்போடு இருந்துக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு சமீபத்துக்குள்ளே இருக்கிறோம். காலங்களும் மாறி தான் அமையும். அவருடைய வருகைக்கு சமீபத்தில் இருக்கிறோங்கிறத புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். சரி, போகட்டும். அதனால் அந்த செமஸ்டர் காலங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள், விதவைகளுக்கு செய்யப்படுகிற நலத்திட்ட பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் இது பெரிதான பணியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தகுதி உள்ள மக்களுக்கு தான் செய்கிறோம். அதனால் நீங்கள் என்னைக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம். ஆகையினால இதற்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லிவிட்டு நான் உங்களை எல்லாம் எழுப்பிவிட்டு ஆராதனைக்கு நேராக நடத்த போகிறேன். ஏன்னா நிறைய சொன்னதையே சொல்லி உங்கள் டைமை வீணடிக்க நான் விரும்பலை. ஏன்னா எனக்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகம் பேர் இதை தொலைக்காட்சியிலும் ஆன்லைனில் பார்க்குறீங்க. சில நேரங்களில் ஆராதனையை முடித்து விட்டு கீழே போகும்போதே ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நான் இப்போதும் உங்கள் ஆராதனையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. உண்மையாவது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் என் தம்பிமார்கள்ட்டையும் என்னுடைய சகோதரர்கள்ட்டையும் சொல்கிறேன், தம்பிமார்களே, அண்ணமார்களே, நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் உழைக்கிற உழைப்பு மோசஸ் மாரியப்பனுக்கு இல்லை, கர்த்தருக்காக நிற்கிறீங்க. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, அதுக்குண்டான பலனை தருவார்னு சொல்லி அந்த பலனை நம்ம அவ்வப்பொழுது அனுபவித்து கொண்டும் இருக்கிறோம். ஆகையினால அதனால நீங்கள் தொடர்ந்து ஓட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் அநேக காரியங்கள் உண்டு, பேசுங்க, நான் விவரமாய் சொல்கிறேன். ஆகையினாலே நாம் ஜெபிப்போம். இப்போ வெளி ஊழியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பகுதிகளிலே ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் என்னிடத்துல நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இசை வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள்,
அதை விட முக்கியம், குறிப்பு, பேப்பர், லேப்டாப், டேப்பு எதையும் பயன்படுத்தாமல் என் ஆண்டவர் இருதயத்தில் போடுகிறதை வாயிலே போடுறதுக்கு, நான் வெளியில போடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆகையினால் என்னோடு பேச உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அழையுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம். சபை மக்கள் சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை. இன்னும் பாதி பேர் கேட்கல. கர்த்தருடைய ராஜ்யத்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் நாம எழும்பி நின்று ஆண்டவரை நாம் என்ன செய்ய போகிறோம்? கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் தொலைக்காட்சியில கேள்விப்படும் போது, ஒவ்வொரு செய்திகளும் பார்க்கும்போது, நம்ம இதன் வழியாகவா கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் எனக்கு. ஆகையினால சாதாரணமா நம்ம ஒரு நாளை கூட என்ன செஞ்சிட முடியாது, கடந்து போய்விட முடியாது. ஆகையினால கர்த்தர் இன்னைக்கு கூட பெரிய காரியங்களை, பெரிய கிருபைகளை, பெரிய நன்மைகளை செய்ததனால தான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்து நீங்க நிக்கிறீங்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்லா நல்லா கையை தட்டி ஆமென், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பெரியவரை நோக்கி பாடுமா? ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. பாடுங்க, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. இன்னொரு முறை, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. இன்னொரு முறை, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்கு. நல்லா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. ஆமென். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஆமென். இன்றும் என்றும் இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. ஆமென். இயேசு வல்லவரே, ஓ இயேசு வல்லவரே, ஓ இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். அல்லேலூயா. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். இன்னொரு முறை, வல்லவர், வல்லவர் எனக்குள். பாடுங்க, அவர் வல்லமை உங்களுக்குள்ள விளங்கும். ஆமென். வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள், ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லமை எனக்குள். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் வல்லவர் எனக்குள்ளே. இயேசு, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே. ஆமென். இயேசு வல்லவரே, இயேசுவே, இயேசு வல்லவர். ஆலயத்தில் இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். ஓ நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. நல்லவர், நல்லவர், நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. ஓ ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் நல்லவர் எனக்குள்ளே. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் வல்லவர் எனக்குள். இயேசு, இயேசு வல்லவரே. பாடுப்பா. இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் இயேசு வல்லவர். ஓ இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை எதிர்பார்த்தவங்க, அவருடைய வல்லமையை ருசித்தவங்க, இன்னைக்கு சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் மாறாமல் இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால்
ஓ இப்பொழுதும் அவருடைய வல்லமை விளங்கிய பெட்டி அன்றைக்கு ஊருக்குள் வந்தபோது எப்படி அற்புதம் நடந்ததோ அதே போல இன்றைக்கு அவருடைய திருச்சமூகத்தில் நிற்கிறது அவருடைய வல்லமை என்று நான் விசுவாசிக்கும் போது இப்பொழுதே தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையினாலே நடைபெறுகிறது. கிடைக்காத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையாலே கிடைக்கிறது. இதுவரைக்கும் மாறாத காரியங்கள் எல்லாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமையான தேவத்தினுடைய நாமத்தினாலே நடக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. 10 மாசம் மாறலையே, இப்ப மாறிடுமான்னு கேட்காதீங்க. நிச்சயமா அவரே பெரியவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவரே நல்லவராக, அவரே வல்லவராக இருக்கிறபடினால் இந்த 11வது மாதத்தில் நடப்பதாக விசுவாசிக்கிறவங்க, நல்லவர் எனக்குள்ள இருக்கிறார், வல்லவர் எனக்குள்ள இருக்கிறார், பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், அதிசயம் செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், அற்புதம் செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், உதவி செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், உடன் வருகிறவர் எனக்குள்ள இருக்கிறார், என் விருப்பத்தை ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர் எனக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க. அன்றைக்கு வல்லமை விளங்கிய பெட்டி ஓ ரிஷதா ரபா பா 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 ஓ ஹல்லேலூயா. சாமுவேலின் புத்தகத்திலே படிக்கும்போது கேள்விப்பட்ட போதே அவர்கள் பயந்தார்கள் என்றால் இன்றைக்கும் அந்த வல்லமை நீங்க பார்த்திருக்கிற இயேசுனுடைய வல்லமை உங்களோடு இருக்கும்போது, இயேசுனுடைய பெரிய காரியம் உங்க வீட்டில் நடக்கும்போது, இயேசுனுடைய பெரிய காரியம் உங்க பிசினஸ்ல நடக்கும்போது, இயேசுனுடைய பெரிய காரியம் உங்க வியாதியில நடக்கும்போது, உங்களுக்கு விரோதமாய் உங்களை முறுமுறுத்த ஜனங்கள், உங்களை வெட்கப்படுத்தின ஜனங்கள், உங்களை நிந்தைக்குள் ஆக்கின ஜனங்கள், உங்களை அவமானத்துக்குள் ஆக்கின ஜனங்கள் இப்பொழுதே அந்த பெரிய நாமத்தை தேடி வருவார்களாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்லவரை பார்த்து ஓ நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கின்றவரே, நீரே பெரியவர், நீரே அதிசயம், நீரே அற்புதம், நீரே ஆலோசனை கர்த்தர் ரபா ஷதா ரபா. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவர். சொல்லுங்க, இயேசு வல்லவரே. பாடு. இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, பெரிய காரியம் நடக்க போகுது. ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய், பெரியவர் எனக்குள்ளே. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய், பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவர், இயேசு பெரியவரே. ஆமென். இயேசு பெரியவரே, பெரிய தெய்வம், இன்றும் என்றும் ஜீவிக்கின் இயேசு பெரியவர். உற்சாகமா, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றோ. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இயேசு பெரியவர், இன்னைக்கு பெரிய காரியத்தை என் குடும்பத்தில் செய்ய போறாருன்னு சொல்லுங்க. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா சின்னவன் 1000, பெரியவன் எப்படி இருப்பான்? பலத்ததுமாய் இருப்பான். உங்களுக்கு தெரியும், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். கிதியோன் சொன்னான், இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் எம்மாத்திரம் என்று சொன்னான், அவன் கரத்திலே தான் பராக்கிரமசாலியே என்று சொல்லி அந்த மனிதர்களை தேவன் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட பெரியவர் இன்றைக்கும் இந்த இடத்திலே, ஒன்றுமில்லாத இடத்திலே, புல் பூண்டுகள் நிலைத்து கிடந்த இடத்திலே, கர்வலங்கட்டையா இருந்த இடத்திலே ஆலயத்தை எழுப்பி இருக்கிற பெரியவர் இன்றைக்கு உங்க குடும்பத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அதிசயம் செய்கிற ஒரே தெய்வமாக இருக்கிறபடினால் எதிலெல்லாம் நீங்க ஒருவேளை கடன் பாரத்தில் எனக்கு ஒரு பெரிய காரியமா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு அதிசயம் செய்து என் குடும்பத்தில் கடன் பாரத்தில் பெரிய காரியத்தை செய்வார். சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய திருமணத்தில் பெரிய காரியத்தை செய்வார்னு நான் இப்ப விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணத்தில் பெரிய காரியம் நடக்கும். உங்க பிள்ளைங்களுடைய கர்ப்பத்தின் கனியில எத்தனை ஐவி வரைக்கும் நீங்க போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா காரியத்திலும் பெரிய காரியம் நடக்க போகுது. எது தடையா இருக்கோ, எது தீமையா இருக்கோ,
எது நெடுநாள் காத்திருக்கிறீங்களோ, எதுக்கு ரொம்ப இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே பெரியவர் எனக்குள்ளே என்று சொல்லும்போது அந்த பெரிய காரியம் உங்களுக்குள்ளே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கூழாங்கல்லிலே பெரிய காரியம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற இயேசு, உங்க கரத்துக்குள்ள வருகிற இயேசு, நீங்க கூப்பிடும் போது உங்க சத்தத்தை கேட்கிற இயேசு பெரிய காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரே ஒரு கோலை தட்டும் போது செங்கடல் பிளந்தது. இன்னைக்கு அதே போல அந்த தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால், அதிசயங்களை அற்புதங்களை இன்று வரைக்கும் எத்தனை நெருக்கங்கள், எத்தனை ஒடுக்கங்கள், எத்தனை சிறுமைகள் வந்தாலும் அனுகூலத்தை காண செய்திருக்கிற தேவன், நீங்கள் எதிர்பார்க்கிற வீட்டு காரியத்திலே பெரியது, பிசினஸ்ல பெரியது, ப்ரமோஷன்ல பெரிய காரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அநேகம் பேருக்கு இந்த வருஷமும் இறுதி வரைக்கும் வந்துட்டோமே, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கே அப்படிங்கிற கேள்வியோடு நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும் என்று உன் வாயை விரிவாய் இப்பொழுது திறந்தா நடக்கும்னு சொல்றார். யாருக்கெல்லாம் பெரிய காரியம் இன்னும் ஒரு மாசத்துல நடக்கணும்? யாருக்கெல்லாம் இன்னும் ஒரே மாசத்துல ஒருவரால நடக்கணும்? உயிருள்ள தேவனால நடக்கணும், உண்மையுள்ள தேவனால நடக்கணும். எனக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து என்னை எழுதி வச்சு பேச முடியாத என்னை கொண்டு இந்த ஊழியத்தை நடத்துகிற தேவன் செய்யணும்னு விசுவாசிக்கிறீங்களோ? சொல்லுங்க, இன்னும் ஒரு மாசத்துல. எல்லாம் சொல்லுங்க, இன்னும் ஒரு மாசத்துல என் குடும்பத்துல பெரிய காரியம் பெரியவருடைய நாமத்துல நடக்க போகுது. பெரிய காரியம் நடக்க போகுது. எல்லா கையை தட்டி சொல்லுங்க ஆமென். அவர் ஒருவர். ஆனால் அவர் காற்றும் கடலும் அதட்டின போது இவர் யாரோ என்று பயந்தார்கள். ஆனால் எனக்கு தெரியும் அவர் இயேசு என்று. அந்த இயேசுவை நம்பி இருக்கிறேன். அந்த இயேசு இவரை நடத்துகிறார் என்று நம்பி இருக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்துகிறார் என்று நம்பி இருக்கிறேன். இத்தனை மாதங்கள் நடத்துகிறார் என்று நம்பி இருக்கிறேன். இத்தனை வருடங்கள் நடத்தி இருக்கிறார் என்று நம்பி இருக்கிறேன். இன்னும் நம்புவேன். அவருக்குள் இருக்கிற அந்த பெரியவர், அவருக்குள் இருக்கிற அந்த பெரிய காரியத்தை செய்கிறவர், அவருக்குள் இருக்கிற ஒரே மனமுள்ள தேவன், அவருக்குள் இருக்கிற அந்த கல்வாரி நாயகன், அவருக்குள் இருக்கிற அந்த செக்கினா மகிமை எனக்குள்ள பெரிய காரியத்தை செய்யணும் சொல்லுங்க. இன்றைக்கு விசுவாசிக்கிற, இப்பொழுது வாயை திறந்து அறிக்கை பண்ணி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் எதை எதிர்பார்த்தாலும், எதை இழந்திருந்தாலும், எதை தேடினாலும், எதில் கலங்கி கொண்டிருந்தாலும், எதை பார்த்து பயந்திருந்தாலும், எந்த நோயில் விழுந்திருந்தாலும், எப்படிப்பட்ட கடனில் விழுந்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் ஓ ரிஷதர பல துரந்தி நபனகதா பெரிய காரியம் நடக்குது. கையை தட்டி பெரிய காரியம். ஆச்சரியப்பட போறீங்க. அவர் அதிசயத்தை நினைச்சு பூரிப்படைய போறீங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை துதிக்க போறீங்க, ஆராதிக்கிற போகிறீங்க. எனக்கு கூட டைம் கொடுக்காதபடிக்கு நீங்க வந்து சாட்சி சொல்ல போறீங்க. விசுவாசிக்கிறவங்க பெரிய காரியம் இந்த மாதத்தின் இறுதியில நடக்கும், வருஷத்தின் இறுதியில நடக்கும். பேசலன்னு சொல்ற காரியங்கள் எல்லாம் பேசுகிறதாய் மாற போகிறதே. ஐயா, நம்ம நிக்கிற இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பேசாத கிராமம்னு சொல்லுவாங்க. உண்மையா பொய்யா நிக்கிறவங்க சொல்லுங்க. இந்த ஊருக்கு பேரு பேசாத கிராமம். ஆனா இந்த ஊர்ல இருந்து பேசப்படுகிற வார்த்தை என் தேவனுடைய வார்த்தை அநேகம் பேருக்கு ஓ ரிஷதரா ஆச்சரியமாய் போகுதுன்னா, இந்த பேசாத கிராமத்தை ஒரு பேதையை கொண்டு, ஒரு திக்கற்றவனை கொண்டு, ஒரு நீசனை கொண்டு, ஒரு அற்பனை கொண்டு, அலங்கோலமாய் நின்றவனை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கிற பெரியவருடைய நாமம். நீங்கள் எதில் எனக்கு ஒருவராய் பெரிய அதிசயத்தை, பெரிய காரியத்தை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அற்புதம் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அதிசயம் செய்ய வல்லமை உண்டு. நோயை தீர்க்க வல்லமை உண்டு.
கடன் பாரத்தை மாற்ற வல்லமை உண்டு. புதிய பிசினஸை கொடுக்க வல்லமை உண்டு. தடைபட்டிருக்கிற வீட்டை கட்டி கொடுக்க வல்லமை உண்டு. ரொம்ப நாளா ரிஜிஸ்டர் பண்ண முடியாம இருக்கிற நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு வல்லமை உண்டு. எதிரிகளை நாம் போய் பேசி சமாதானம் பண்ணல, அவர் சமாதானத்தை கொடுத்து யுத்தத்தை ஓய பண்ணுவதற்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறீர்களோ எல்லாவற்றிலும் உங்க குடும்பத்திற்கு பெரிய காரியம் நடக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, எங்க வாழ்க்கையில போதுமானவரே, ஒன்றுமில்லாத இந்த இடத்துல உம்முடைய நாமம் உயர்த்துவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு பெரிய காரியங்களை, பெரிய கிருபைகளை செய்து இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிற தேவன், இப்பொழுது அந்த திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் வெளியில நின்னோம் அதே பெரியவர், அதே அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன். என் பிள்ளைக்கு செய்வார், என் பேரனுக்கு செய்வார், என் பேத்திக்கு செய்வார், என் பிசினஸ்ல செய்வார், என் ஊழியத்துல செய்வார், என் கடன் பாரத்துல செய்வார், என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்துல மாற்றத்தை கொடுப்பார், எனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை எடுத்து போடுவார், மரண கட்டுக்களை எடுத்து போடுவார். அப்படின்னு எத்தனை காரியத்தை, பிள்ளைங்க வேலையை குறித்து இருக்கலாம், விவசாயத்தை குறிச்சிருக்கலாம், வெளிநாட்டு பயணங்களை குறிச்சிருக்கலாம். ஆண்டவரே, எதை உம்முடைய சமூகத்தில் கேட்டாலும் நான் பெரியவர் நம்புறேன், நடக்குது. அநேக குடும்பங்கள் நம்பி இருக்கிறாங்க, இதுவரைக்கும் நடந்திருக்கு. இன்று வரைக்கும் நீர் பெரியவர் என்று சொல்லும் போது பெரிய காரியங்கள் நடக்குது. இதை பார்க்கிற, விசுவாசிக்கிற அத்தனை குடும்பத்திலும் முடிஞ்சு போச்சு, நடக்காது, கிடைக்காதுன்னு சொல்ற எல்லா காரியத்திலும் சத்துரு அப்படிப்பட்ட சத்தங்களை எடுத்து போட்டு, நான் பெரியவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ என்று கேட்ட தேவன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், யோபுடைய வாழ்க்கையில கூட கிரகிக்க முடியாத அதிசயங்கள் என்று சொன்னீரே, அதன்படியே செத்து போன நாரி போன தோளுக்கு உயிர் கொடுத்தீரே. நீர் உயிருள்ள தேவன் என்பதை இன்றைக்கும் இந்த சபையில சொல்ல வைத்திருக்கிறீரே. இந்த தேவனை இப்பொழுதும் யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, எனக்கும் அவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நன்றி செலுத்துகிறார்களோ, ஆராதித்திருக்கிறார்களோ, அவர்கள் மேலெல்லாம் அண்டரே, அவர்கள் மேலெல்லாம் உங்க கிருபை இறங்கட்டும், உங்க இரக்கம் இறங்கட்டும், உங்க தயவு இறங்கட்டும், உங்க ஆசீர்வாதம் இறங்கட்டும், உங்க செயல்படுத்துதல் இப்பொழுதே நடக்கட்டும். கிரியை செயல்படுகிறது நான் கேட்க நீங்க கிருபை செய்யுங்க ஐயா. ஒருவனும் கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லையே, ஒருவரை இழக்கிறதற்காக நீங்க பலியாகலையே, எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினீரே. ஆகையினால் இப்பொழுது உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறேன், தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்ன போல ஊழியக்காரங்கிட்ட சொல்லாத காரியங்கள் ஆண்டவரே, சொந்த கணவனிடத்துல, சொந்த மனைவியிடத்துல, சொந்த பிள்ளைகளிடத்துல கூட பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள், அதுல எனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்குமா? ஐயோ, நான் தெரியாம செய்துட்டேனே, இதுல ஒரு பெரிய காரியம் நடக்குமா? நடந்த பின்னாடி சொல்லலான் இருக்கேன், கர்த்தர்கிட்ட மட்டும் காத்திருக்கிறேன் சொல்ற பிள்ளைகளும் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லார் மீது உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு கடந்து போய் ஆண்டவரே, இந்த பீடத்தில் தொடர்ந்து நின்று உம்மை ஆராதிக்கிறது உண்மை, உண்மையில் அன்பு கூறுகிறது உண்மை, உண்மையில் அகமகிழ்கிறது உண்மை, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறது உண்மை, எங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறது உண்மை. அதே போல இன்றைக்கும் என்னையும் பார்க்கிறார், என்ன சத்தத்தையும் கேட்பார், எனக்கும் அதிசயம் செய்வார், எனக்கும் பெரிய காரியத்தை செய்வார் நம்புற எத்தனை பிள்ளைங்க உண்டோ, எத்தனையோ காரியங்களை இப்பொழுது வெளிப்படுத்துறீங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், மனபாரங்களை அறிந்திருக்கிற தேவன், துக்கங்களை அறிந்திருக்கிற தேவன், கசப்பான அனுபவங்களில் அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் பாடினதன்படி
அங்க தியானித்ததன்படி சிறுமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு, மாறாவின் கசப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க பெரியவராகி உம்முடைய நாமத்தில் என்னை தாழ்த்தி என்னுடைய சபையை ஒப்பு கொடுத்து, பார்க்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, மனதார கரம் நீட்டி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துங்க. சாட்சிகள் கேட்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைங்களை நீங்க தான் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எவ்வளவோ நேரம் நாங்கள் ஆராதித்தாலும் உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அதிலே பரிபூர்ணம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறபடினால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு, கடந்த வாரம் முழுவதும் பிரயாசப்பட்டு, இப்பொழுது உம்முடைய ஜனங்களுக்காய் பேசுவதற்கு அடிமை ஆயத்தமாயிருக்க என்னை மறைத்து நீர் வெளிப்படும். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் ஆண்டுடைய வார்த்தை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் கீழ் போடக்கூடிய எங்களுடைய இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுதும் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல போகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பமே நிறைய பேர் கேள்வி வந்திருக்கும், அப்படின்னா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட காரியம் இருக்கு ஐயா, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு. அதுக்கு சின்ன ஒரு வேலையும் நம்ம செய்யணும். அதையும் சொல்லி கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்று வரைக்கும் என் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றால், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். தரித்திரராக இருக்கிற நம்மை, பலவிதமான பாடுகளுக்குள் இருக்கிற நம்மை, பலவிதமான இழப்புகளில் இருக்கிற நம்மை ரட்சிக்கவும் ஆசீர்வதிப்பதற்கும் தான் இந்த உலகத்தில் வந்தார். உண்மை என்று சொன்னால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அதை நாம பெற்றுக்கொள்வதற்கு அவரால் மட்டுமே என்னை நடத்தக்கூடும், என் ஏக்கத்தை தீர்க்கக்கூடும், என் மன விருப்பத்தை தீர்க்கக்கூடும், என் மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடும் என்று விசுவாசிக்கணும். அப்படி ஒருத்தி விசுவாசித்து போனான். ஆண்டவரே அவளை குறித்து தொடர்ந்து நாம படிக்கும்போது 22வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, நான் இஸ்ரவேல் வீட்டாராகி அவர்களுக்கு அல்லாமல் உனக்கு என்ன செய்யல, நான் அனுப்பப்படவில்லை என்று ரொம்ப தெளிவா சொன்னாள். ஏனென்றால் அவளுக்கு பேரை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு கானானிய ஸ்ரீ. ஆனாலும் அவள் விசுவாசத்தை பார்த்து அங்கீகரித்த ஆண்டவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர், அவள் விருப்பத்தையும் நிறைவேற்றிதான் அங்கே சொல்கிறார், சிறியே உன் விசுவாசம் பெரிது, உன் மன விருப்பத்தின்படி, உன்னுடைய விருப்பத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னால், அந்நேரமே அவள் வியாதியிலே அவள் மகள் பிழைத்தாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை நான் என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதில்லை, இனி ஆசைப்பட போவதும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே வாரம் முழுக்கும் எனக்கு சுகவீனமா இருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு காய்ச்சலே வந்துடக்கூடாது, என்ன நீங்க நடத்தணும், ஏன்னா இந்த சத்தியம் அநேக ஜனங்களுக்கு போய் சேரணும், எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுப்பாரு நான் சொல்லணும் அப்படின்னு நம்புறேன். இந்த பீடத்துல இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறேன். நீங்க இப்போ
அந்த கானானிய ஸ்ரீ உதவி செய்ய தகுதி இல்லாதவளாக இருந்தாள், அவளோடு பேசுவதற்கு தகுதி இல்லாதவள் இருந்தால், அவராலே வேண்டாம் என்று சொன்னவளாக இருந்தாலும் அவரை பின்பற்றி வரும்போது, அவரை விசுவாசிக்கும் வரும்போது, அவள் விருப்பத்தை கேட்ட ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தை கேட்பார்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், இத்தனை மாசம் நடக்காத காரியம் உங்கள் விசுவாசத்தினால் ஆண்டவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாமே கிடைக்குமாயா அவரால? எல்லா விருப்பமும் நிறைவேறுமாயா? நிச்சயமா சொல்றேங்க. வேற யாராவது சாட்சி சொன்னா நீங்க கோவிச்சுக்குவீங்க. என்ன குறிச்சே நான் சாட்சி சொல்றேனே. கீபோர்டு வேணும்னு கேட்டேன், கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றினாரு. சவுண்ட் சிஸ்டம் வேணும்னு கேட்கிறேன், கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றாரு. கேமரா வேணும்னு கேட்கிறேன், கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றாரு. பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு 2 பிள்ளைங்க வேணும்னு கேட்கிறேன், உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன கொடுக்கல என் ஆண்டவர்? என்ன கொடுக்கல ஆண்டவர்? அவரால் என்ன கொடுக்க முடியாது சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கொடுக்க முடியும். எல்லாவற்றையும் அவர் கரத்தில் தான் வைத்திருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத ஒரு காரியம் கிடையாது. ஆனா அவர்கிட்ட மட்டும்தான் நான் போவேன், அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தால், விசுவாசித்தால், அவரிடத்தில் காத்திருந்தால், எந்த மனிதனும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை என்றால், ஏன் இன்று வரைக்கும் இருக்கிற மோசஸ் மாரியப்பன் பெற்றுக்கொள்ளாம இருந்ததில்லைன்னு என் பேர் எழுதி வைங்க. அந்த இடத்துல என் தேவன் உங்க பேர் எழுதும்படி சிறியேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க பேரை ஒவ்வொருவரையும் சொல்லி, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. நான் இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். அதில் சொன்ன உடனே எல்லா பேருக்கும் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? செல்வானே டக்குன்னு சொல்லிடுவார். என்ன ஞாபகம் வரும்? பெரும்பாடுள்ள சிறி. பெரும்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காமே தவிர நமக்கு என்னைக்கும் பெரும்பாடு மாறின மாதிரி தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்களேன், எனக்கு மாறும்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு பெரிய காரியம் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறேன். நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். 22வது வசனத்தை வாசிமா. ஏன்னா எல்லாரும் சொன்ன சம்பவத்தை சொல்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா அப்படி மேலோட்டமா வாசிச்சுட்டு போற சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு எனக்கும் விளங்குற மாதிரி சொல்றேனே. 22வது வசனத்தை, 5வது அதிகாரம் 22வது வசனத்தை. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்விரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். ஆமென். அவள் மேல் உன் கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். ஆமென். பாத்தீங்களா? ஏதாவது மாறுத்தன சொன்னாரா? நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய வேலையில் இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கேன், நீ என்னைய போய் கூப்பிடுறியா அப்படின்னு நான் கேட்டாரு. அவர் எதை பாப்பாரு தெரியுமா? அவன் உண்மையாய் கூப்பிடுகிறானா, விசுவாசத்தோடு கூப்பிடுகிறானா, என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை நம்புகிறானா அப்படின்னு பாப்பாரு. அப்படியே உங்களோட டிராவல் பண்ண ஆண்டவர் ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடனே புறப்பட்டு போயிட்டார். எந்த மாறுத்தனும் சொல்லல. இடையில தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீனுடைய அற்புதம் நடந்துச்சு. நமக்கு அது வேண்டாம். 40வது வசனத்துக்கு போயிடுவோம். 40வது வசனத்தை வாசிப்போம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எதற்காகங்கிறத கொஞ்சம் முன்னாடி படிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா மக்கள் எப்பவுமே ஒரு நல்ல காரியம் நடந்தா என்ன எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஆமா 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 அப்படிதான் அன்னைக்கு இருந்துச்சு. சரி போட்டும், வாசிமா. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமீன் என்றார். அதற்கு சிறு பெண்ணே என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவள் எப்படி இருந்தா? 12 வயசு உள்ளவளாகவும் இருந்தா.
அப்ப எவ்வளவு பாரம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவனுடைய மன விருப்பத்தை அவர்கள் மேல் விசுவாசம் வைத்தபடியினால், அவர் மாத்திரம்தான் அவளை எழுந்திருக்க பண்ண முடியும் என்பதை அறிந்தபடியினால் அவனோடு கடந்து போன தேவன் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்கிற இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எத்தனை ஏக்கங்களை, எத்தனை காரியங்களை என் ஆண்டவரிடத்திலிருந்து விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, இந்த வாரத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர் எத்தனையோ பேருடைய மனபாரங்களை, மன ஏக்கங்களை தீர்த்த ஆண்டவர் உங்க பிள்ளையை எழுப்பி விட போறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்லா கையை தட்டுங்க. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கமே நம்மை வாழ வைக்க தான், நம்மை ஆசீர்வதிக்க தான், நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால் தான். இப்ப கூட எத்தனையோ பேருக்கு சொல்றேன், நான் நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா, இன்னும் தேதி ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் எந்த மாப்பிள்ளைனே தெரியல, எந்த பையன்னு தெரியல, எந்த பொண்ணுன்னு தெரியல. இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை இல்லை, என் மன விருப்பத்தின்படியே என் தேவன் நான் விசுவாசிக்கும் போதும் செய்வார், எனக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுங்க. அவனோடு வந்த ஆண்டவர் உங்களோடு வருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு காரியத்தையும் கூட நான் பார்த்தேன், அது சொன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 17வது வசனத்திலிருந்து ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா ரொம்ப நீளமாக போனால் இன்னைக்கு முடிக்க முடியாது. 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வீட்டில் இருக்கும்போது தயவு செய்து இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. உடனே இப்போ கூட சொல்லக்கூடாது, நாங்கள் படிக்காதாக்கும், எங்களுக்கு தெரியாதாக்கும், நாங்கள் கேட்காத சத்தியமாக்கும். ஹலோ, நீங்கள் கேட்குற சத்தியம்தான், ஆனால் இங்கே பதியல, இங்கே விசுவாசிக்கல, இன்னும் உங்களுக்கு உதவி உங்கள் மன விருப்பம் என்ன செய்யலை, நடக்கல. இன்னைக்கு சொல்லுங்களேன், இல்லை இல்லை, இந்த வார்த்தையை இப்ப கூட நான் ஒபே பண்றேன், இப்ப கூட நான் கீழ்ப்படுகிறேன், இப்ப கூட நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நடக்கும்னு சொல்லுங்களேன். அங்க ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. அதே அற்புதம், அதே அதிசயம், அதே உதவி, அதே வேக்கம் உங்களுக்கு நடக்கும். வாசிமா 20வது வசனத்திலிருந்து. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்குலைத்து அவனை தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவன் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளினது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். அவனுடைய ரெக்வெஸ்ட் பாருங்களேன் கொஞ்சம். நீங்க என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்? ப்ளீஸ் இதை கவனிங்களேன். அவனுடைய ரெக்வெஸ்ட் அப்படி பாருங்களேன், அவனுடைய விண்ணப்பத்தை பாருங்க. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் இவனுக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் வடித்தான். அப்படித்தானமா போட்டிருக்கு? அப்படித்தானே போட்டிருக்கு? இன்னைக்கு நீங்க என்னைக்காவது ஆலயத்துல நான் அழுதா அவ என்னை ஒரு மாதிரி பாப்பாயோ, நான் அழுதா அவ என்னை ஒரு மாதிரி என்ன செய்வா பாப்பா, பார்த்துட்டு போட்டுமே. யாருக்கு முன்னாடி அழுகுறீங்க? அவளுக்கு முன்னாடி இல்ல, இவளுக்கு முன்னாடி இல்ல, ஏசப்பாக்கு முன்னாடி அழுகுறீங்க. அவர் சொன்னதன்படி அழுகுறீங்க. கர்த்தர் உங்க பிள்ளைக்கு, உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்வார். சொல்ற சிறு பிள்ளையில இருந்து இருக்குயா, சிறு பிள்ளையில இருந்து இருக்கு. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும். என்னமா வாசிக்கிறான் தொடர்ந்து, அடுத்து வாசிமா. கண்ணீர் விட்டான். அதற்கு இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால். என்னதான் கேட்கிறாரு? நீ நடக்கிறதெல்லாம் பரவாயில்லப்பா, ஆனா கொஞ்சம் உனக்கு விசுவாசம் இருந்தா தான் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா அதுக்கான முயற்சி என்ன செய்யாது, இருக்காது. அது மாதிரிதான் இதுவும். விசுவாசம் இருக்கணும், சும்மா விருப்பம் மட்டும் ஏக்கம் மட்டும் இருந்தா போகக்கூடாது. பாட்டு மட்டும் எங்குதே எங்குதே என்ன கந்தா துயர் தாங்குதில்லை மோகுந்தா உங்காவிலே களி அப்படி பாடினா போதாது. இல்லை இல்லை, நான் கர்த்தருக்காக ஏங்குகிறேன், கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று ஏங்குகிறேன். அவர் செய்ய நினைக்கிறதை ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நடக்கும்னு சொன்னீங்கன்னா நடக்கும். அவன் தான் சொல்றேன், சிறு வயதுல இருந்து இருக்கியா இந்த பிரச்சனை, சிறு வயதுல இருந்து இருக்கு இந்த பிரச்சனை, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் உதவி செய்யும். கேட்டிருக்கீங்களா?
மனுஷங்கிட்டே நம்ம என்ன செய்வோம், ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்போம். ஓ ஐயா எத்தனை தடவை கேட்கறது, கடவுள் என்ன பார்க்கவா செய்றாரு, என் நெருப்பம் தெரியும். இல்லை நம்மளே ஒரு சாட்டிஸ்ஃபைடு பதில் ஒன்று சொல்லிக்குவோம், நான் எத்தனை தடவை ஜெயிச்சிட்டேன், இனி அவருக்கு சித்தம் என்னவா, அவருக்கு திட்டம் என்னவோ, அப்படி நம்மளே நாமே அப்படி சொல்லிக்கிறது. ஆனால் அவன் அப்படி சொல்லலை. ஐயா நான் உம்மை நம்பி வந்துட்டேன், இப்போவும் நான் உங்களுடைய பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு நீர் ஏதாவது என்ன செய்யும், உதவி செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட சொல்லுவீங்களா மனசார, ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்களேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு உதவி செய்யும், என் குடும்பத்துக்கு உதவி செய்யும், என் கணவனுக்கு உதவி செய்யும். இது நீங்க செய்வீங்க நம்பிக்கையோட நான் சேர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு உதவி செய்வார். ஆமென். தொடர்ந்து வாசிமா, தொடர்ந்து வாசிமா. 26 வரைக்கும் தேவைப்படுது. தொடர்ந்து வாசியா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கைகளை நல்லா இன்னொரு முறை தட்டுங்களேன். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். உடனே பிள்ளையின் தகப்பன், ஆமென், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆமென், என் அவிசுவாசம் நீங்கும்படி. இன்னொரு காரியத்தை கேட்கிறான் பாருங்க. ஐயா நான் விசுவாசிக்கிறேன், ஆனா நான் விசுவாசிக்க கூடாதபடிக்கு அந்த பையன் ஒன்ன சொல்றேன், அந்த அம்மா ஒன்ன சொல்லுது, அப்படித்தானங்க? என் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சொல்றேன், அந்த டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு. இன்னைக்கு சொல்லுவீங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்கு ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையா அந்த வார்த்தையை நிறைய தடவை அறிக்கை பண்ணியிருக்கேன். ஐயா ஒரு கிறிஸ்மஸுக்கு 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு நான் சொல்றேன். என் கூட இருக்கிறவன்லாம் சொல்றான், எப்படின்னு 20 நாள்ல செஞ்சிட முடியும், 30 நாள்ல செஞ்ச முடியும் சொல்றான். அவனை பார்த்து நான் விசுவாசத்தில் விழுந்துடக்கூடாது. என் விசுவாசம் என்னைக்குமே பெருசா இருக்கணும், என் அவிசுவாசமே எனக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட்குறேன். நீங்க பார்த்துட்டீங்க 11 கிறிஸ்மஸ், இந்த வருஷம் 12வது கிறிஸ்மஸும் 7,10,000 ரூபாய் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பா கொண்டாட போறோம். உதவி செய்வார் ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா. அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். ஆமென். அந்த ஆவி என்ன செஞ்சுச்சு? இன்னைக்கு சொல்றேன், இயேசு என் விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு சொன்னா அந்த 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 அளக்களிப்பின் ஆவி, அந்த மனக்லேசத்தின் ஆவி, அந்த போராட்டத்தின் ஆவி மாறி இன்றைக்கே உங்க விருப்பத்திற்கு தடையாயிருக்கிற, உங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்கு தடையாயிருக்கிற, உங்கள் பிள்ளைகள் கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற, உங்க பிசினஸ்ல நீங்க முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் என் அவிசுவாசத்தை மாற்றும் என்று அவரிடத்தில் கேட்கும் போது மாற்றுவார் என்று சொன்னால், அவர் உங்கள் மன விருப்பத்தை, உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டில் போய் நீங்க 27 வரைக்கும் படிச்சு பார்த்துங்க. என் ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது. உங்க உள்ளம் அவரை மட்டும் நோக்குகிறதா? நீங்கள் அவரை மட்டும் நம்புகிறீர்களா? அவரை மட்டும் விசுவாசிக்கிறீங்களா? அவர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நம்புகிறீர்களா என்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே பார்த்துட்டு என்ன செய்வார் தெரியுமா? நீங்க நம்புனீங்கன்னா ஒரு நாளும் ஒரு மனிதனும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த இடத்துல தான் எனக்கு சங்கீதம் 9ல் 10வது வசனம் நினைப்புக்கு வருது. கொஞ்சம் வாசி மக்களே. சங்கீதம் 9ல் 10வது வசனம் எனக்கு அப்படி ரொம்ப ஒரு டானிக்கு, ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த வசனத்தை பார்த்தோன்னே. ஏன்னா நான் அவ்வளவு பாடுகளுக்குள்ளும் அவ்வளவு உபத்திரவத்துக்குள்ளும் இருந்திருக்கேன். அதனால தான் அந்த பாட்டு கூட வச்சிருக்கேன். வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறேன் பாருங்களேன். வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்லா கையை தட்டி ஓ ரிஷதர பலரதன பகதர ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். நம்பி இருப்பார்கள் சொன்னதை படியே நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேடுறேன். இந்த ஊழியம் கைவிடாம நடக்கிறத பார்க்குறீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை ஏக்கத்தோட வந்தாலும் இயேசு உங்க விருப்பத்தை நிறைவேற்றியே தீருவார், உதவி செய்தே தீருவார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால தான் இதை அறிஞ்ச நான். வேற எத்தனையோ பாட்டு இருந்தாலும் என் செல்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா, தாயும் அவரே தந்தையும் அவரே தாலாட்டுவார்
என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே. நல்லா கையை தட்டி ஆமென், 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 ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு கல்வி, இவ்வளவு ஊழியங்கள், சபை, வீடு, அலுவலகம், இத்தனை பணியாளர்களும் நான் சம்பாதித்திருக்கிற என் ஆண்டவரால் கொடுத்திருக்கிறார் என்றால் இதுக்கு என்னுடைய மாம்ச பிரகாரமான தகப்பன் ஏதாவது எனக்கு செஞ்சிருக்காரா? நான் உட்கார்ந்து ஒரு நாள் கணக்கு போட்டு பார்த்தேன். உன்னே ஒன்று சொல்றேன், உண்மையை சொல்றேன், என் தகப்பனை கேவலப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பது இல்லை. எதுவுமே செய்யல. ஆனா எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற, நான் நம்பி வந்திருக்கிற, நான் என் விருப்பத்தை அவரிடத்துல மட்டும் காத்திருக்கிற என் பரம தகப்பன் என்னெல்லாம் கேட்கிறனோ அத்தனையும் கொடுத்திருக்காரு. என் குடும்பத்தில் 2 பேர் பார்வையிட்டுருவாங்க. நீங்க போய் அவர்கிட்டையும் கேட்டு பாருங்க, அதை மறுக்க முடியாது. எங்க அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா நாங்க கிறிஸ்து என்கிற ஒரு தகப்பனை, கிறிஸ்து என்கிற ஒரு ராஜாவை, கிறிஸ்து என்கிறத நித்தியத்துல இன்னைக்கு நாங்க பிடிச்சிருக்கிறோமோ. இன்னைக்கு அவரும் ஒரு திருச்சபையில தான் பேட் வாசிட்டு இருக்காரு. குடும்பம் அவ்வளவு அழகா, ஊழியம் அவ்வளவு அழகா, சரீதம் நல்ல சுகமா, ஓ ஓ ரப ஷத ரப லகரா, அவர் கைவிடாம நடத்துறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் விருப்பத்தையும் நான் தேடும் போது, நான் விசுவாசிக்கும் போது நிச்சயமா நிறைவேற்றுவாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கான்னு பாப்பார். அப்படி இருந்தா உங்க மன விருப்பம், உங்க விருப்பம் கட்டாயமா நிறைவேறும். இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும், இது எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அதை எப்படி விசுவாசிக்கணுங்கிறது தான் தெரியல. அப்படி மட்டும் தெரிஞ்சு விசுவாசிச்சிருந்தா உங்க விருப்பமும் நிறைவேறி இருக்கும். எனக்கு இன்னும் 2-3 பொருத்தனை காணிக்கையாவது வந்திருக்கும். அப்படி போடியா பிட்ட, அப்படித்தானங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசி மக்களே 6வது வசனத்தை. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை கண்டு, சொல்லுங்க என்னை கண்டு, சொல்லுங்க என்னை கண்டு, தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களை கண்டு, படுத்திருந்த அவனை கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்படி கேள்வி பாத்தீங்களா? கேள்வியை பாத்தீங்களா? சுத்தமாக விரும்புகிறாயா? ஏதோ சர்ச்சுக்கு வர்றீங்க, ஏதோ நான் பாடும்போது பாடுறீங்க, ஏதோ நான் கை தட்டும் போது நல்லா கையை தட்டி ஆராதிக்கிறீங்கன்னு இல்லை. அப்படி போறதுக்கு நாம் அழைக்கப்படலை. உங்க மனசுக்குள்ள என்ன செய்யணும்? அந்த ஆழமான விசுவாசம். நான் சுகம் பெற விரும்புகிறேன் கர்த்தாவே, நான் கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் கர்த்தாவே, நான் இன்னும் என்ன செய்யணுமோ, என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லி கேட்கணும். அவர் கேட்கறதுக்கு ஆயத்தம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அவர் மட்டும்தான் செய்ய முடியும், நிக்கணும். அவன் அங்கேயும் போய் என்ன சொன்ன? வாசிமா தொடர்ந்து. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, இது நம்ம நிலைமை. போகணும்னு தாயா நினைக்கிறேன், லேசா புண்ணுச்சா உக்காந்துட்டேன் திண்ணையில. லேலோயா, போகணும்னு தான் நினைக்கிறேன், பேக்கு கடையில் உக்காந்துட்டேன். போகணும்னு தான் நினைக்கிறேன், பைக்கை ஸ்டார்ட் பண்ண, புண்ணுச்சா, பொண்டாட்டி வேற நல்ல காப்பி கொடுத்தாளா, சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டேன். நடக்காது. சரி ஆசிமா. தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி, கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவர் இன்று வரைக்கும் எத்தனையோ ஊழியத்தில், எத்தனையோ ஊழியக்காரருடைய, எத்தனையோ விசுவாச பிள்ளைகளை, எத்தனையோ தொலைக்காட்சியிலே சாட்சியாய் பார்க்க வைக்கிற உங்களையும் கூட ஒரு நாள் சாட்சியாய் பார்க்க, சாட்சியாய் நிற்க வைக்க, சாட்சியாய் பேச வைக்க, சாட்சியாய் எழுப்ப, சாட்சியாய் கொடுக்க வைக்க அவரால் முடியும். நீங்கள் விசுவாசித்தால்
Receive the Alapia church. Receive the Alapia brother and sister. Receive the Alapia believers. Thank you Lord. Hallelujah. முடியும் அதற்காக தான் இந்த உலகத்திற்கே அவர் வந்தார். அவருடைய நோக்கமே விடுதலை தர வேண்டும் என்பதுதான், சுகம் தர வேண்டும் என்பதுதான், கடன் பாரத்திலிருந்து மாற்றம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை நீங்க விசுவாசிக்கணும். சரி, இவ்வளவு நேரம் புதிய ஏற்பாட்டை சொல்லிட்டோம். மோசஸுக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்சது என்னது? ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? ஆதியாகமம். பாத்தீங்களா, கரெக்டா சொல்லிட்டாங்க. அக்காவுக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருங்க. ஆதியாகமம் தாங்க இந்த மோசஸுக்கு தினந்தோறும் சாப்பிடுற ஒரு அச்சய பாத்திரம். கையை தட்டியா, அதுல தான் என் தேவன் ஒரே வார்த்தையில இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கில்லாம இருந்ததை ஒழுங்குபடுத்தினதும் இந்த ஆதியாகமத்துல தான். உங்களுக்கும் எனக்கும் தேவையான இயற்கையை அழகா படைத்ததும் இந்த ஆதியாகமத்துல தான். உங்களுக்கும் எனக்கும் தேவையான புல்லு பூண்டு தாவரம் எல்லாவற்றையும் முளைக்க வச்சது இந்த ஆதியாகமம் தான். என்ன இல்லை இதுல எல்லாம் இருக்கிறது. மனுஷனை உண்டாக்கி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு மனிதனோடு முகமுகமாய் பேசின ஆவியானவர் பேசின என் ஆதியாகமம் தான் அட்சய பாத்திரம். அதை நான் பேசுறதுனால தான் இங்க நிக்கிறேன். வாசிச்சிருங்க 19வது அதிகாரம் 18வது வசனத்தை. 19வது அதிகாரம் 18வது வசனத்தை. அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே. என்ன அதற்குன்னா ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம ஒரு சராச்சாரம் புரியாம போயிரும்ல. 17வது வசனத்தை வாசிச்சிரு மக்களே. அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆமென். அதத்தான் இப்போ இவர் விருப்பத்தை சொல்றார். நம்மளும் அப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சமபூமி எங்கும் நிக்காத, இந்த சமபூமி எங்கு நிக்காத, நீ மலைக்கு ஓடி போன்றாரு. லோத்தை பொறுத்தளவுக்கு வயசாகி போச்சு. என்ன ஆகி போச்சு? போச்சு. ஏன்னா ஆபிரகாமோட கூட பிறந்த சகோதரர்னா, ஒன்று விட்ட ஆளுனா எப்படி இருப்பாங்க? ஆபிரகாமும் லோத்தும் ஒரே இடத்துல ஆடு மேய்ச்ச ஆளுங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? அப்போ அவருக்கு இருக்கிற வயசு என்ன செஞ்சிருக்கும், இவருக்கும் இருக்கும். அதனால என்ன சொல்றாரு? இப்ப வாசிமா 19வது வசனத்தை. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள இருந்தே என் விருப்பம் நிறைவேறணும், இந்த படுக்கையிலிருந்தே என் விருப்பம் நிறைவேறணும், இந்த சம்பளத்தை வச்சே நான் முன்னேறணும். என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? எனக்கெல்லாம் இந்த சம்பளத்தில் என்னையா நடக்க போகுது, என்னத்தையோ சம்பாரிச்சு அன்னைக்கு பொழப்ப ஓட்டிட்டு போவோம். ஓட்டுறதுலே தான் இருக்கும் நம்ம. ஓட்டக்கூடாது. நீங்க ஓடி இருக்கிற ஓட்டத்தை குறித்து மற்றவர்கள் பெருமையாக பேசணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்துறோம். சரி, 21க்கு வந்துருங்க, நேரம் டைம் ஆயிடுச்சு. அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஆமென். கையை தட்டு. அவன் என்ன சொல்றான்? மலைக்கு போக முடியாது, இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க, இதுக்கு நான் போறேன் ஆண்டவரேனாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்ட, வாசி மக்களே, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் நான் சொல்றேன், கர்த்தர் நீங்க விசுவாசித்தா எந்த விஷயத்திலும் என்னை நடத்துகிற ஆண்டவர், என்னை போன்ற ஊழியக்காரர்களை நடத்துகிறவர், அவ்வப்பொழுது உங்களை நடத்தி இருக்கிற ஆண்டவர் இப்பொழுது என்னுடைய எல்லா விஷயத்திலும் எனக்கு நான் பிழைக்கத்தக்க புதிய வழியை ஆயத்தப்படுத்த அவரால் முடியும். நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். என்ன நடக்கும்? இந்த விஷயத்திலும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். இப்ப கர்த்தருடைய அனுகிரகத்தின் நாள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப மாதிரி சொல்லுங்க, என் விருப்பம் நிறைவேற போகுது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. என்ன நடக்குது? வாசிமா அந்த 20 கொஞ்சம் இன்னும் ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிருமா, முடிச்சிருவான். தொடர்ந்து வாசி மக்களே. இந்த விஷயத்தில் நான் உனக்கு அனுகிரகம் செய்வேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பிக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
உங்க விருப்பம் நிறைவேறுற வரைக்கும் உங்களுக்கு எவனும் இடைஞ்சல் பண்ணாதபடிக்கு, உங்க ஓட்டம் தடைபடாதபடிக்கு, உங்க வியாபாரம் நஷ்டம் அடையாதபடிக்கு, உங்க குடும்ப வாழ்க்கை சேதமாகாதபடிக்கு என் தேவனிடத்தில் மட்டுமே நீங்கள் காத்திருந்தால், அவரால் மட்டுமே செய்ய முடியும் என்றால், அவரே உதவி வருகிற கண்மலை என்று சொன்னால் நிச்சயமாக செய்வார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. வாசிமா. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. ஆமென். அப்பொழுது கர்த்தர் சோதாமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி. ஆமென். போதும் மக்களே, போதும். அந்த லோத்து போற வரைக்கும் அந்த தேசத்தை அழிக்காம மலைக்கு போக என்னால் கூடாதுன்னு சொன்னவனுக்கு அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் அவனோட கூட இருந்த கர்த்தர், இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிற எந்த காரியமோ என்னால் முடியல ஆண்டவரே, நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற எந்த காரியமா இருந்தாலும் என் தேவனால நடத்த முடியும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிருவோம். 2 நாளாகமங்களின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சாலமன்ட்ட என்ன கேட்கிறாரு? நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். நீ விரும்புறத என்னிடத்துல கேளு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நீ நம்பிக்கையோட என்கிட்ட வா, நீ விசுவாசத்தோடு என்கிட்ட வா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தர்றேங்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் முழுசா படிச்சிருப்பா. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆமென். கேட்டவனே அவர் எவ்வளவு கேட்டிருப்பாருங்கிறது 10வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் இருக்கும்போது படிச்சு பாருங்க. அதுல 11ல இருந்தே பேச ஆரம்பிச்சிருவாரு. இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரே ஒரு வசனம் அடிக்கிற முறை தியானித்தபடி நான் விட்டு விடுகிறேன். 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானமும் விவேகமும் தங்கியிருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னில் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும். ஆமென். கைகளை தட்டி நல்லா கைகளை தட்டி எவரை மேன்மைப்படுத்த கூடும், என் ஆண்டவரால் எவரை உயர்த்த முடியும், ஆனால் நீங்க விசுவாசித்தால். வசனத்தை முடிச்சிருமா. சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமென். கொடுத்தத ஷீபா ராணி வந்து பக்கத்து தேசத்திலிருந்து பார்த்துட்டு போனா, உண்மையா பொய்யா? அப்ப அந்த ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உங்களோடு இந்த பேதையை கொண்டு, இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னை கொண்டு, அவருடைய உதவியிலும் அவருடைய ஒத்தாசையிலும் உங்களுடைய அநேகருடைய காணிக்கைகளாலும் இந்த ஊழியத்தை நடத்த வைக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்க எதை விரும்பி கேட்குறீங்களோ, எதை அவர் மாத்திரம் நிறைவேற்ற முடியும்னு நம்புறீங்களோ அத்தனை காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இது வரைக்கும் உங்களுக்குள்ள கொஞ்சம் அவிசுவாசம் இருந்தாலும் இப்ப எழும்பி நின்று, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போறீங்க. உங்கள் அவிசுவாசத்தை கர்த்தர் மாற்றி அப்படியே உங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனையில நான் நம்பி வந்திருக்கிறேன் நீங்க சொல்லும் போது கர்த்தர் அந்த உதவி வருகிற கண்மலையை அனுப்பி, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்துல எத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்தித்தாலும் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக இருந்த தேவன், அவன் சுத்தமாக விரும்புகிறானா என்று கேட்ட தேவன், இன்றைக்கு உங்க விருப்பம் என்னன்னு கேட்டு எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் இருக்கும்போது எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. அவ போய் நிப்பா, 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு போய் நிப்பா. அவருடைய விருப்பத்தை எப்படி சொல்லுவான் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, இந்த நாட்டுல பாதி கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்றான். ஒரு சாதாரண மனுஷன் அகாசுவேறு ராஜாவால் அப்படி சொல்ல முடியும் என்றால், இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற அகில உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இந்த பாவியெல்லாம் கூட ஆவியால நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி வாழ வைக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன், அடைக்கல பட்டணமாக எனக்கு கொடுத்து உங்களை போன்ற அநேகரை அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அழைப்பின் பணியை செய்ய வைக்கிற ஆண்டவர். அந்த கானானிய ஸ்திரீ நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காகவே அல்லாமல் வேற யாருக்கும் வரவில்லை என்று சொன்னாலும் இவள் மன விருப்பத்தை உன் மன விருப்பத்தின்படியே ஆகும் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு உங்க மன விருப்பம், உங்க ஏக்கம், உங்க எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன். நீங்க விசுவாசித்து, என் ஆண்டவரால நான் விசுவாசிக்கும் போது செய்ய முடியும்னு சொல்லுங்க. நான் அவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுங்க, அவரை மட்டும் நம்புவேன்னு சொல்லுங்க, அவருக்காய் காத்திருப்பேன்னு சொல்லுங்க, அவருக்காய் கனி கொடுப்பேன்னு சொல்லுங்க. அது கனி கொடுக்க முடியாதபடிக்கு என்னில் இருக்கிற அபிசுவாசங்கள், என்னில் இருக்கிற குறைவுகள், என்னில் இருக்கிற குற்றங்கள், என்னில் இருக்கிற
இருக்கிற மனபாரங்கள், என்னில் இருக்கிற மனக்கோலேசங்கள், என்னில் இருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு எடுத்து போடுவார். இப்பொழுது நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம், அவர் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லுங்க. இந்த வாழ்க்கையிலே இதுவரை நன்மைகளை புசித்த நீங்கள், இதுவரையிலும் நன்மைகளை கண்ட நீங்கள், இதுவரையிலும் ஒரு சில விஷயங்களில் தடைகளை கண்ட நீங்கள், இப்பொழுதே அவர் நாமத்தினால் மனதார ஆலயத்திலிருந்து கரம் நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவருடைய நாமத்தினால் உங்களுக்காக மனதார கரம் நீட்டி ஜெபிக்கும் போது, சங்கீதத்தில் வாசிக்கிறதன்படி உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருள்வார். கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல காலை வேளைக்காய் நன்றி சொல்லுங்க. நல்ல சங்கீத பகுதிக்காய் நன்றி செலுத்துங்க. நல்ல தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்க. அநேக பிள்ளைகள் விசுவாசத்தோடு அநேக காரியங்களை, விருப்பத்தை நிறைவேற்ற தேவனுக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க போறாங்க. நானும் அந்த வரிசையில் நிற்க போறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தின் கனியாய் மாறும். நிச்சயமா சொல்றேன், அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவருடைய கரத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று விசுவாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட, உலகத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனால் செய்ய முடியாததை கொடுத்திருக்கிற என் பரம தகப்பன், இந்த ஊழியத்தில் தொடர்பில் இருக்கிற, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற, சபையில் நின்று கொண்டிருக்கிற எல்லாருடைய மனபாரங்களையும் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் நான் உங்களுக்காய் வைத்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக செய்வார். அந்த விசுவாசத்தோடு கடந்து போங்கள். உங்கள் அவிசுவாசங்கள் உங்களை மேற்கொள்ள வருமானால் கண்ணீர் வடித்து தேவனிடத்தில் கேளுங்கள், உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவரே உங்களுக்கு உதவி வருகிற கண்மலையாக இருப்பார். இப்பொழுதும் நாம் அந்த நல்ல தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, உதவி செய்யக்கூடாதவள் என்று உம்முடைய வாயில் வந்தாலும் அவள் விசுவாசத்தை கண்டு, சிறியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறதன்படியே ஆக கடவுது என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்நேரமே அந்த மகளுக்குள் சுகம் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை இதை எத்தனையோ முறை படித்ததாய் பிரசங்கித்ததாய் இருக்கலாம். ஆனாலும் இன்றும் நீர் போட சொன்னதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை அனுப்பப்பட்டவனாய், அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் என் கடன் பாரம் நீங்கும் என்று, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் என்று நான் முயற்சிக்கிற போது அவிசுவாசம் வருகிறதே, அது என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க, கடன் பாரம் மாற, ஹையர் ஸ்டடீஸ்ல முன்னேற, ஆண்டவரே அநேக புதிய தொழில் தொடங்கப்பட, அநேக புதிய காரியங்கள் ஊழியங்களிலே செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நம்மிடத்தில் உண்மையாய் தேடுகிற ஒருவனுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு. எந்த ஆலயத்திலும் கூட அப்படிப்பட்ட சாட்சிகள், இப்பொழுது தொலைக்காட்சியை பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலும் கூட அப்படிப்பட்ட சாட்சிகளை நீர் தந்து ஆண்டவரை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, ஒவ்வொரு குடும்பங்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் அடுத்த வாரத்தில் திருச்சபையிலே நான் சந்திக்கும் போது இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 0015569.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.